வணக்கம். ராஜலட்சுமி சிவசங்கரன், ஆர்எல் ஹேண்டிகிராப்ட்ஸ் விளக்கு கடை, சென்னை மற்றும் காஞ்சிபுரத்திலிருந்து. இந்த மாகாளி அமாவாசை நான் கிளம்ப முன்னாடியே, அதை பற்றி ஆரம்பிக்க முன்னாடியே உங்களுக்கு ஒரு பதிவு கொடுக்கணும்னு நினச்சேன். நேரமின்மை காரணமாக என்னால் அந்த பதிவு கொடுக்க முடியல. இந்த மாகாளி அமாவாசை ரொம்ப கிராண்டாக நடந்துச்சு. 2 வருஷத்துக்கு முன்னாடி உத்தரகோசமங்கையில் இதே மாகாளி அமாவாசை அன்னைக்கு ராமேஸ்வரத்தில் ராமநாதீஸ்வரர் பார்த்து, அதுக்கப்புறம் உத்தரகோசமங்கையில் நம்மளுடைய வாராகி அம்பாளுக்கு போயிட்டு 4.5 அடியில் ஒரு 2 பாவை விளக்கு நம்ம கொடுத்துட்டு வந்தோம். அதுல இருந்து போன வருடம் இதே நாள் அதே மாகாளி அமாவாசை அன்னைக்கு நம்ம சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவிலில் ஊஞ்சல் சேவை ஆரம்பிச்சாங்க. அதுக்கு ஊஞ்சல் செயின் மட்டும் நம்ம கொடுத்தோம். ஊஞ்சல் செஞ்சது இன்னொருத்தவங்க, அதுக்கு செயின் மட்டும் நம்ம கொடுத்தோம். அதே மாதிரி இந்த மாகாளி அமாவாசைக்கு நம்ம சண்டியாகத்துக்கு போகும்போதே தோணுச்சு, இன்னும் பெரிய விளக்கா குத்து விளக்கு இங்கே இருக்கணும், அதை நம்ம கொடுத்துருவோம் அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த வாட்டி இந்த மாகாளி அமாவாசைக்கு 5 அடியில் 2 குத்து விளக்கு அங்காளம்மன் கோவிலுக்கு, சேந்தமங்கலம் அங்காளம்மன் கோவிலுக்கு கொடுக்கணும் அப்படின்ற எண்ணம் உள்ளே இருந்துகிட்டே இருந்தது. இது எண்ணமாக மட்டும் இல்லாமல் அதை செயல்படுத்துகிற வகையில் சாரே அழகாக 2 குத்து விளக்கு எடுத்து செட் பண்ணி கொடுத்துட்டாரு, எப்பயோ வச்சுட்டாரு. ஸோ நான் அமாவாசைக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இதுக்கு நடுவில் அமாவாசைன்னா இப்போ எல்லாம் கருப்பசாமிக்கு மாலை வேளையில் பூஜை நடக்குது இங்கே. அதுவும் பசங்களாக பண்ணுறாங்க. உண்மையாகவே விளக்கு கடை அப்படிங்கிறது நம்ம அம்மாவோட கோட்டை. இந்த கோட்டையில் என்னென்னா, அம்மா அவங்களோட பிரதிநிதியாக வச்சுருக்கிறதுனால இங்கே பெண்களோட ராஜ்யம்தான் ஜாஸ்தி இருக்கும். இங்கே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி நிறைய பெண்கள் தான் இருப்போம். ஆனால் என்னைக்கு கருப்பசாமி உள்ளே வந்தாரோ எல்லாமே மாற ஆரம்பிச்சது. கருப்பசாமி வந்த வரலாறு சொல்லுங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. முருகர் கண்காட்சி நடந்தது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த முருகர் கண்காட்சியில் ஒரு நாள் கைலாய வாத்தியம் வச்சுருந்தோம். அது உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதுக்கு முன்னாடியே 2 நிறைய வாட்டி இங்கே வந்தவங்களில் ஒருத்தவங்க கருப்பசாமி ஆடுவாங்க, நான் இங்கே வரணும், எங்கள் அப்பாடுக்கு இடம் கொடு ஆவுன்னு கத்துவாங்க. நான் ரொம்ப தெளிவாக சொல்லுவேன், இது கடை, நான் கடை நடத்திட்டு இருக்கேன். இந்த சுவாமிகளை அவங்களா தான் உட்காந்துருக்காங்க, நாங்கள் வைக்கலை. இன்னும் நான் இதை வச்சு பெருக்கிக்கிட்டே போக விரும்பலை அப்படின்னு சொல்லி அவங்கள்ட்ட சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு தடவை ஆடி நீ மதிக்கலை, நான் எங்கள் அப்பா இங்கேருந்து போயிட்டாரு அப்படின்லாம் சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் யாரையுமே கூப்பிடலையே அப்படின்னு சொன்னேன். இதே தான் அம்பாள் முன்னாடி தான் உட்காந்து சொல்கிறேன். ஏன்னா பொய்யை சொல்ல தான் பயப்படணும், உண்மையை பேசுறதுக்கு என்றைக்குமே நம்ம வார்த்தை மாறாது. பொய் தான் மாறி 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 வரும். அப்போ என்ன சொன்னோன்னு மறந்து பேசுவோம், ஆனால் உண்மை என்றைக்குமே மாறாது. நான் சொன்னேன், இங்கே எந்த சாமியுமே நாங்கள் கூப்பிடல, அம்மா அவளாக செலக்ட் பண்ணி உட்காந்துருக்கா. அவள் உட்கார விட்டு நாங்கள் ஏதோ பண்ணிட்டு இருக்கோம். அவளுக்கு பூஜை பண்ண ஆரம்பித்தோம். அவளுக்கான ஆட்கள் யார் யாரெல்லாம் அவளை எந்தெந்த ஜென்மத்தில் வழிபட்டாங்களோ அத்தனை பேரையும் இணைச்சி இன்னைக்கு இங்கே பூஜை ரொம்ப பிரம்மாண்டமாக நடக்குது. இதுக்கெல்லாம் காரணம் நாங்கள் இல்லை, அந்த அம்பாள் தான் எல்லாத்தையும் நடத்திக்கிறா அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பேன். அதே மாதிரி கருப்பசாமி அதுவும் பஞ்சமி தான் அன்னைக்கு, அந்த கைலாய வாத்தியம் வச்ச அன்னைக்கு பஞ்சமி. என்ன நடந்தது அப்படின்னா, பஞ்சமி பூஜை நடந்துகிட்டே இருக்கு, கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க. அதுக்கு முதல் நாள் ஒரு பையன் வந்தான், ரொம்ப அப்பாவியா. அவனை ஃபஸ்ட் டைம் நான் பார்க்கும்போது என்னாச்சுன்னா, கையில் பழம் பூவு கொஞ்சம் கொண்டு வந்திருந்தான். கொண்டு வந்துட்டு உள்ளே வந்தோடனே என்னை பார்த்து கேட்டான், இன்னைக்கு பஞ்சமி இல்லையா, நாளைக்கா அப்படின்னு கேட்டான். ஆமாப்பா நாளைக்கு தான் அப்படின்னு. உடனே என்ன பண்ணானா, சரி நீங்கள் இன்னைக்கே அதை சாமிக்கு போட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் அம்பாளை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டான். மறுநாள் பஞ்சமியில் அழகா பூஜை நடந்துட்டுருக்கு. கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்கெல்லாம் வந்துட்டாங்க. இங்கே ஒரு வழியாக ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அன்னைக்கு கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்க கீழே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ என்ன நடந்ததுன்னா, மேலே வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வாசிக்க ஆரம்பித்தது தான்
அங்க கண்ட்ரோலே இல்லை, எல்லாம் வந்து அப்படியே ஸ்தம்பிச்சு நிக்கிறாங்க. இது கடை மாதிரியே இல்லாம இருந்தது. இந்த பையன் யாரு என்னன்னு தெரியாது. திடீர்னு பார்த்தா அவன் வந்து ஆடுறான். அவனுக்கு நம்மளை பற்றியெல்லாம் ரொம்ப தெரியாது. அவன் அதுக்கு முன்னாடியோ இங்கே எந்த பூஜைக்குமே எதுக்குமே அவன் வந்ததில்லை. 2வது நாளும் அவன் வந்திருக்கான்றதே அவன் ஆடும்போது தான் தெரிஞ்சது. நான் கருப்பை வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் ஆடும்போது எனக்கு அதுவும் எனக்கு சந்தனம் கூட அப்படின்னு அவன் கத்துறான். சந்தனம் கொடுக்குறோம், கரைச்சி அவன் கையில் ஊத்துறோம். அவன் அதை அவன் ஸ்மெல் பண்ணி அப்படியே அவன் அந்த முகத்தை பார்க்கும்போது எனக்கு வந்து அப்படியே கருப்பசாமி நின்று அந்த வாசத்தை அனுபவிக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. எனக்கு மைண்டு டோட்டலாக குழப்பம் மாறிடுச்சு. ஏன்னா நான் இதுக்கு மேலே நான் இங்கே சாமியை கூட்ட மாட்டேன், எனக்கு போதும் அப்படின்ற மைண்ட் செட்டில் இருக்கும்போது இது நடந்து 2வது நாள் காலையில் ஒரு 5 பேர்கிட்ட இருந்து மெசேஜ் வந்திருந்தது ஒரே மாதிரி. ஆனால் அந்த 5 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தம் இல்லாதவங்க, தெரியாதவங்க. எல்லாருமே வந்து அம்மா அங்கே கருப்பசாமி வரணுமா, அங்கே கருப்பசாமி வரணுமான்னு சொல்கிறாங்க. அவன் ஒன்றுமே சொல்ல. அப்போ கூட என்ன நினச்சேன்னா, கருப்பசாமி வந்து அவரோட சிம்பிளாக வச்சுக்கலாம், ஒரு அருவா வைக்கலாம், அல்லது அவருக்கு வந்து எப்போவுமே பார்த்தீங்கன்னா சலங்கை வந்து ஒரு குச்சியில் கட்டியிருப்பாங்க. அந்த சலங்கையும் கருப்பசாமியோடது தான். அதனால அந்த சலங்கையை நம்ம வைக்கலாம் அப்படின்னு கூட தோணுச்சு. ஆனால் அதுக்கு எல்லாம் முடிச்சு எங்களுக்கு ஒரு பெரிய சில வேலை நடந்துட்டு இருக்கு. அந்த வேலையை முடிக்கிறதுக்காக அதை ஃபைனல் பண்ணி பார்த்து எடுத்துட்டு வர்றதுக்காக போகிறேன். அங்கே இந்த கருப்பசாமி நிற்கிறாரு. அவரை பார்த்த உடனே ஒன்றுமே தோணலை. இவர் எவ்வளோ உயரம் அது எல்லாமே கேட்டுட்டு நம்ம அம்மா முன்னாடி வைக்கிறதுக்கு கரெக்டாக தான் இருப்பார் அப்படின்னு தோணுச்சு. சரி அப்படின்னு சொல்லி எடுத்துகிட்டு வரோம். எடுத்துகிட்டு வந்து பிரிக்கும்போது கூட நான் இங்கே வைக்க போகிறேன்னா அப்படின்னெல்லாம் யோசிக்கலை. ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் வந்து தோணுது இவர் இருக்கட்டும், சிம்பிளாக இல்லை, இவரே இருக்கட்டும் அப்படின்னு தோணுது. அப்புறமா தான் இந்த கருப்பசாமியை இங்கே வைக்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்தோம். உண்மையாகவே இதை வச்சதுக்கப்புறம் நான் அவரை ஏற்றுக்கிறதுக்கு, அதாவது வச்சாச்சு, யார் யார் பேச்சை கேட்டோ செய்கிறேனா, என்ன நடக்குது என்னை சுற்றி அப்படின்ற ஒரு பயம் வந்தது. யார் யாரோ என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்களா, நான் இவங்க பேச்சை கேட்டு கொண்டு வந்தேனா அப்படின்ற மாதிரி கருப்பசாமியை பார்த்து கேட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனால் ஒரு கட்டத்தில் அவருக்கு அமாவாசைக்கு பூஜை பண்ணணும்னு தோணுது. அப்போது அவருக்கு பூஜை பண்ணுறோம். ஆஷாட நவராத்திரிக்கு முன்னாடியே அவர் வந்துட்டார். ஆஷாட நவராத்திரியில் வந்து அவர் இருக்காரு, ஆனால் அவரை கீழே கொண்டு வரலை. ஏன்னா ஆஷாட நவராத்திரி இந்த வாட்டி வந்து அம்பாள் வந்து 1 வருஷமாக பிளான் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு நாள் எப்படி அபிஷேகம் நடக்கணுன்றதுல இருந்து ஒவ்வொரு நாளும் அவள் பிளான் பண்ணி நடத்திட்டு இருக்கா. அதனால வேற எதையும் கொண்டு வர வேண்டான்னு. அப்பெல்லாம் கூட எனக்கு மனசுக்குள்ள ஒரு நெருடல் இருந்துட்டே இருக்கும். யார் பேச்சையோ நான் கேட்டு கொண்டு வந்திருக்கேனா, இவர் வந்திருக்காரான்னு. ஆனால் 1 மாதம் அமாவாசை பூஜை முடியுது. அந்த பூஜை நடந்த விதம் கேட்டிங்கன்னா இன்னும் ஆச்சரியமாக இருக்கும். அவருக்கு பூஜை பண்ணுறோம், பசங்க எல்லாம் வந்திருக்காங்க. இல்லைடா இதில் நீங்களே பண்ணுங்க, நீங்கள்லாம் கேட்டு தானே வந்துச்சு, நீங்களே பண்ணுங்கடா அப்படின்னு சொன்னேன். அந்த சாமி ஆடுனா இல்லையா, அந்த பையன் ரெகுலராக இப்போ வர்றான். இன்ஜினியரிங் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கிற பையன். அவன் வந்து அந்த பூஜைக்கு வந்திருக்கிறான். திடீர்னு எங்கள் பையன் அருண் வந்து கருப்பசாமினாலே படையல் போடணும், நம்ம எப்படி சும்மா பூஜை பண்ணுறதுன்னு சொல்லிட்டு, அதாவது குழந்தைங்க தானே அவங்க எல்லாம் வந்து உடனே போயிட்டு, இது நான் சொல்கிறது உங்களுக்கு வித்தியாசமாக தெரியலாம், ஆனால் பக்தியால் எதை கொடுத்தாலும் வந்து சுவாமி ஏற்றுப்பார். அவன் என்ன பண்ணான்னா, நம்ம நான்வெஜ் எல்லாம் நம்ம சாப்பிட்றதும் இல்லை, உள்ளே அலோவ் பண்ணுறதும் இல்லை. அப்போ அவருக்கு வந்து படையல் போடணும். நான் என்ன பண்ண போகிறேன்னா, பெரம்பூர் சீனிவாசா போயிட்டு இந்த மண்டி பிரியாணி வாங்கிட்டு வர போகிறேன். அது நிறைய பன்னீர் எல்லாம் போட்டு அது பார்த்தா ஏதோ இப்போ வேற மாதிரி இருக்கும். நீங்கள் மண்டி பிரியாணி பார்த்தீங்கன்னா தெரியும். அது வாங்கிட்டு வர போகிறேன்னு சொல்லி போய் அவன் டிராஃபிக்கில் மாட்டி 1 மணி நேரம் கழித்து வந்து அதை வாங்கிட்டு வந்து இலையில அப்படியே அந்த பாக்ஸ் அப்படியே கவுத்தி அவருக்கு வச்சு பூஜை பண்ணேன். இப்படி தான் வந்து ஃபஸ்ட்டு அமாவாசை பூஜை நடந்துச்சு. இந்த கருப்பசாமின்றது எங்களுக்கு எப்படி சம்மந்தப்பட்டவர் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன்.
எங்களுக்கு வந்து எங்க ஆச்சின்றது என்னுடைய கணவருக்கு ஐயமா, எனக்கு ஆச்சி. அவங்களுக்கு வந்து அவங்க கூட பிறந்தது ஆம்பளை பிள்ளைங்க யாரும் கிடையாது அப்படின்றதுனால அவங்களுடைய அம்மாவளி குலதெய்வமான கருப்பசாமிய அவங்க வந்து குலதெய்வமா ஏத்துக்கிட்டாங்க. தாப்பாத்தி அப்படின்ற ஊர்ல, கருப்புக்கோட்டையில இருந்து தூத்துக்குடி போற ரூட்ல தாப்பாத்தி அப்படின்ற ஊரு தான் அந்த கருப்பசாமி இருந்த இடம். அதை ஹைவே டிபார்ட்மெண்ட்ல அந்த ரோடு மேலேயே இருந்த சாமியை தூக்குறாங்க. அப்போ அந்த சாமியை எடுக்கும் போது என்னாச்சு அப்படின்னா, எங்க ஆச்சி அதை குலதெய்வமா அவங்களையும் ஏத்துக்கிட்டதுனால கல்யாணம் முடிச்சு வந்தாலும் அவங்க ஐயா விட்டு குலதெய்வத்தை அவங்க வந்து கும்பிட்டுட்டு இருந்தாங்க. அப்போ அவ்வளோ அந்த தலைக்கட்டை கும்பிடுறவங்க அது குலதெய்வங்க போது கிட்டத்தட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு ஒரு 200-300 பேர் கூட இருக்கலாம். அத்தனை பேரும் யாருமே அதுக்கு இடம் கொடுக்கறதுக்கெல்லாம் முன்னுக்கு வரல. ஆனா எங்களுடைய சொந்த ஊரான நாகலாபுரம் புதூர்ல எங்க ஆச்சி எங்களுடைய சொந்த இடமான ஒரு இடத்த, அதுவும் மெயின் ரோட்ல பக்கத்துல இருக்கிற இடத்த, இந்த இடம் நம்ம கோயிலுக்கு கொடுத்துடலான்னு சொல்லி அப்பா வீட்டு குலதெய்வம் கருப்பசாமி அவருக்கு கொடுத்தாங்க. அந்த இடத்துல இப்ப கருப்பசாமிக்கு கோவில் கட்டி கும்பாபிஷேகம் எல்லாம் நடந்தது. கும்பாபிஷேகத்துக்கு நாங்களும் போயிட்டு அன்னைக்கு அன்னதானத்துக்கு என்ன செலவாகுதோ அதை எல்லாமே கொடுத்துட்டு வந்தோம். இப்படி கருப்பசாமிக்கும் எங்களுக்கும், நான் இப்ப என்னோட குலதெய்வமான காமாட்சிக்கு, மாவிலோடைய காமாட்சிக்கு எப்பெல்லாம் போறேனோ அப்பெல்லாம் போய் அந்த கருப்பசாமிக்கு மாலை போட்டு வருவோம். எங்களுக்கு என்ன ஆச்சரியம் அப்படின்னா, இங்க ஒவ்வொரு பூஜையும் முதல்ல நாங்க ஆரம்பிக்கும் போது சாருக்கு டென்ஷன் ஆகும். நீ வேலையை பார்க்காம இது பண்ணிட்டு இருக்கன்னுட்டு, இன்னொன்னு கூட்டம் வருது, அவங்களெல்லாம் டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு அப்படின்னுட்டு. ஆனா இந்த கருப்பசாமியை அவர் ஆரம்பத்துல இருந்து ஃபர்ஸ்ட் நாள்ல இருந்து அவர் சந்தோஷமா பார்த்தது எனக்கு இன்னுமே திருப்தியை சந்தோஷத்தை கொடுத்தது. இப்படித்தான் கருப்பசாமி உள்ள வந்தாரு. எல்லா அமாவாசைக்கும் பூஜை நடக்குது. இந்த மாகல்ய அமாவாசைக்கு அவருக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு ஆரம்பிச்சப்போ நடந்த விஷயம் என்னன்னா, ஆரம்பிச்சு யோசிக்கிறோம். ஈவினிங் நான் ஊர்ல இல்லை, நான் வந்து சேந்தமங்கலம் கோயிலுக்கு போறேன் அப்படின்றதுனால காலையில அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு நான் கிளம்புறேன். அப்போ கருப்பசாமிக்கும் சேர்த்து பண்ணலாம் சொல்லி கருப்பசாமிக்குன்னு ஆரம்பிச்சு நம்ம அம்மா இப்ப அழகா ஒரு பிளான் ஒண்ணு வச்சிருக்கா போல இருக்கு. எல்லா நவராத்திரிக்கும் அந்த அமாவாசை அன்னைக்கு அவ பூஜை பண்ணி அபிஷேகம் பண்ணிக்கிறா. அது வந்து ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. இதை நாங்க அப்புறமா விக்னேஷ் தான், இங்க வேலை பார்க்குற விக்னேஷ் தான் வந்து கவனிச்சு சொன்னான். எல்லா அமாவாசைக்கும் நம்ம நவராத்திரியோட வரக்கூடிய அமாவாசைக்கெல்லாம் நம்ம அபிஷேகம் பண்ணிட்டு இருக்கோம், கவனிச்சிங்களான்னு. ஸோ இது எல்லாமே அவளுடைய பிளான் படி நடக்குது. அதுவும் அமாவாசை அன்னைக்கு ஒரு விஷயம் செய்யும் போது அது பல மடங்கா பெருகும் அப்படின்வாங்க. அந்த டைம்ல இந்த கோவில்களுக்கு கொடுக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கிறது பெரிய விஷயம். அது தொடர்ந்து கிடைக்கிறதுனால செஞ்சுட்டு இருக்கிறோம். இதுல இன்னுமே அற்புதமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, மேல்மலையனூர் போனது கரெக்டா மேல்மருவத்தூர் தாண்டும் போதுதான் தம்பி ரமேஷ்க்கு கால் பண்ணேன். அவர் வந்து மேல்மலையனூர் கோவில்ல ஒவ்வொரு தடவையும் ஊஞ்சல் சேவைக்கு அவங்க உபயதாரரா இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு கால் பண்ணும்போது, அக்கா நீங்க நேரா மேல்மலையனூர் வந்துருங்கக்கா, நானும் வந்துடுறேன், மகளி அமாவாசை அம்மாவை பார்த்துட்டு வரலான்னு. எனக்கோ பயம். ஏன்னா அந்த ரோட்ல இருந்து உள்ள மேல்மலையனூருக்கு திரும்பினா அத்தனை பஸ், அத்தனை வேனு, அத்தனை காரு, அத்தனையும் மேல்மலையனூர் போகுது. இவ்வளவு இதுல நான் எப்படி அங்க போய் எப்படி இவங்க கூப்பிட்டு போவாங்க அப்படின்னு பார்த்தா, அக்கா நீங்க இந்த ரோடு திரும்பிட்டீங்கன்னா ஓரமா நில்லுங்க, நான் என் கார்ல வர்றோம், நாங்க வந்து உங்களை பிக்கப் பண்ணிக்கிறோன்னு. சரின்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தோட வர்றாங்க அப்படின்னு நினைச்சிட்டு நம்பி வேகமா எங்க கார்ல இருந்து இறங்கி நான் காருக்குள்ள பாக்குறேன். 7 அது இன்னோவா 7 பேர் உட்காந்துருக்காங்க. 7 பேரும் ஆம்பளைங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் யாரையுமே எனக்கு தெரியாது, ரமேஷ் மட்டும்தான் தெரியும். நான் உடனே சிரிச்சிட்டே சொன்னேன், எனக்கு உள்ள ஏறும்போதே பயமா இருக்கே அப்படின்னு. உடனே அக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே சிரிச்சாங்க. அவ்வளவு கூட்டம், அவ்வளவு இது. ஆனா அவ்வளவு சேஃபா உள்ள கூட்டு போய், அதாவது பழைய இதுலலாம் கதை சொல்லுவோம் இல்லையா, 7 அண்ணன் தம்பிங்க இருப்பாங்க அப்படின்னா அந்த ஒரு செல்ல தங்கச்சியான்ற மாதிரி ஒரு செல்ல அக்காவா என்னைய வந்து பாவிச்சு அவ்வளவு பத்திரமா உள்ள கூப்பிட்டு போய் அந்த மாதிரி அமாவாசை அன்னைக்கு அந்த அங்காளம்மனை கர்ப்ப கிரகத்துல இருக்கிற அம்பாள் பாதத்துல தலையை வச்சு எடுக்கக்கூடிய பாக்கியம், அவளை தொட்டு வணங்கக்கூடிய அந்த பாக்கியம் கிடைச்சது. அது வந்து உண்மையிலேயே அம்பாள் அழைச்சு கொடுத்தது. அதே மாதிரி சேந்தமங்கலம் எப்படி என் குலதெய்வம் காமாட்சிக்கு வந்து எவ்வளவு விருப்பமோ அதே மாதிரி சேந்தமங்கலம் அங்காளம்மன் இந்த சண்டியாகம் நடக்குது இல்லையா, அந்த அங்காளம்மன் எனக்கு அவ்வளவு விருப்பம். அதை முடிச்சு நேரா சேந்தமங்கலம் போனேன். இப்படியே மகளிய அமாவாசை ஃபுல்லாவே பூஜை, இங்க அபிஷேகம் அலங்காரம் எல்லாம் முடிச்சு நான் கிளம்பும் போது மணி 12:30 ஆச்சு. அப்படியே கிளம்பி ஓடி மேல்மலையனூர் போய் மேல்மலையனூர்ல சேந்தமங்கலம் போய் நைட்டு வந்து திரும்ப
12 மணிக்கு ரூமில் படுத்தேன். அந்த அளவுக்கு வந்து முழுக்க முழுக்க இந்த மகாலி அமாவாசை அவ்வளவு அற்புதமாக அமைஞ்சது. இது அத்தனையுமே பாக்கியம்தான். இது எங்கே ஆரம்பிச்சது அப்படின்னா, எங்கள் குலதெய்வத்துக்கு கொடுத்த 2 விளக்கால வந்த பாக்கியம்னு நினைக்கிறேன். 2 காமாட்சி விளக்கு கொடுத்தேன். இந்த விளக்கு அப்படிங்கிறது அவ்வளோ ஒரு நல்ல விஷயம் அப்படின்றத சமீபமாக நிறைய விஷயங்கள்ல கேள்விப்பட்டுட்டே இருக்கேன். அதை உங்களுக்கும் சீக்கிரமாக விளக்குறேன். ஏன்னா ஒரு குலதெய்வத்துக்கு நம்ம போய் ஒரு விளக்கேற்றுறதே பெரிய விஷயமா பார்ப்போம். அப்படி விளக்கேற்றுறதுனால கிடைக்கக்கூடிய பயன் என்ன அப்படின்னா, நம்மளுக்கு வரக்கூடிய கஷ்டங்கள் கவலைகள் அத்தனையும் முன்னாடியே அது விளக்கி கொடுக்குமா, முன்னாடியே நமக்கு தெரிவிக்குமா. நீ வந்து இதை செஞ்சு இதை தப்பிச்சுக்கோன்னு சொல்லி தான். அது மாதிரி இந்த தடவை கோவிலில் நிற்கும் போது எனக்கு தோணின ஒரே ஒரு விஷயம், சுவாமி நம்மகிட்ட கேட்கறது அதோட கோவிலை வளர்க்கறதுக்கு இல்லை, அது இடத்துல இருந்து நம்ம பொருளை கொண்டு போய் வச்சு நம்மக்கிட்ட அவங்க வாங்கி சாமி அதை காப்பாற்றிக்கிறதுக்காகவோ அது கோவிலோட அழகுக்காகவோ அதை செய்யலை, நம்மளுடைய கர்மாவை குறைக்கிறதுக்காக பண்ணது அப்படின்றத நான் அந்த வாட்டி சேந்தமங்கலம் கோவில்ல உணர்ந்தேன். அது மிகப்பெரிய அற்புதமா அதிசயமா இருந்துச்சு. 3 விஷயங்கள் மனசுல உறுத்திக்கிட்டே இருக்கு. வாழ்க்கையில ஒரு ஒரு வரம் அப்படின்னு கேட்டா 3 வரம் கேட்கணும்னு நினைச்சுக்கிட்டு, அதுவும் நாள் தான் வந்து என்ன அந்த 3 விஷயம்ன்றதையே நான் யோசிக்கிறேன். நான் விளக்கு கொடுத்துட்டு அங்க அம்பாள் சுத்தி வர்றா, யாருன்னே தெரியாது, ஒரு பெரியவர் சாமி ஆடி வந்து என் கை 2ஐயும் பிடிச்சு, நீ வேண 3ஐயும் கொடுப்பேன், நீ எனக்கு மஞ்சள் கலர்ல பட்டு புடவை எடுத்துட்டு வந்து தருவியா, மஞ்சள் கலர்ல பச்சை கலர் பார்டர் வச்சு எடுத்துட்டு, அந்த மஞ்சள் கலர் புடவைக்கும் இதுக்குமே சம்பந்தம் இருக்கு. எப்போ நம்ம ஆள் மனசு ஒன்றை செய்ய சொல்லுதோ அதை செய்யணும். நான் ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒரு காலத்துல, நான் கல்யாணம் முடிச்சு வந்ததுலேருந்து ஆசைப்பட்டிருக்கேன். 28 வருஷம் ஆச்சு எங்க அம்மாவுக்கு மஞ்சள் கலர் பட்டு புடவை எடுத்து கொடுக்கணும்னு. ஆனா இது வரைக்கும் எனக்கு அதை செய்யக்கூடிய பாக்கியம் கிடைக்கல. அதை எங்க ஞாபகப்படுத்துது அப்படின்னா, நம்மளுடைய சேந்தமங்கலம் கோவில்ல அம்பாள் ஞாபகப்படுத்தினா, அம்பாளுக்கு எடுக்கும்போது எங்க அம்மாவுக்கும் சேர்த்து கொடுக்கணும்னு நினைச்சிருக்கிறேன். அங்க எப்படி இருந்தது அப்படின்னா, நீ நினைக்கிற அந்த 3 விஷயத்தையும் உனக்கு இந்த தேதியில நடத்தி கொடுப்பேன்னு ஏதோ அக்ரிமெண்ட் போட்ட மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. அம்பாள் பேசுறா, நம்ம மனசுக்குள்ள இருக்கிறதெல்லாம் கேட்குறா அப்படின்றத வந்து உணர்ந்த நாளா இந்த மகாலி அமாவாசை இருந்தது. அடுத்து அப்படியே கண்டினியூவா நவராத்திரி. இங்க வந்து பாலா கொலு இருக்கிறா. இந்த பாலா இருக்கிற இடத்துல சின்ன பிள்ளைங்க நிறைய வருவாங்க. இந்த எவ்வளோ சாக்லேட் வச்சாலும் காலியாகும். அதை மாதிரி இன்னைக்கு இந்த நவராத்திரியில இதெல்லாம் முதல்ல பிளானே பண்ணலை. நீங்க பாத்தீங்கன்னா போஸ்டர்ல அதெல்லாம் நாங்க பண்ணலை. முதல்ல அழகா குட்டி குட்டி பிள்ளைங்க அவங்க எல்லாம் வந்து இங்க ஆட போறாங்க அம்மா முன்னாடி. ஒரு வயது முதிர்ந்தவர்கள் பெரிய பிள்ளைங்க ஆடுறது வேற விஷயம். குட்டி குட்டி பிள்ளைங்க பாலாவாவே வந்து எடுத்து இங்க வந்த மாதிரி. இவங்களுக்கு எல்லாம் முதல் மேடை எதுவா இருக்கணும் அப்படின்னா விளக்கு கடையா இருக்கணும்னு என் மகா ஆசையா கேட்டா. அம்மா நவராத்திரி தானே, எல்லாரும் கொலு பார்க்க போவாங்க, ஈவினிங் நம்ம கடைக்கு கூப்பிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படித்தான் இந்த நவராத்திரியில 3 நாள் குட்டி குட்டி பிள்ளைங்க மேடையா இந்த விளக்கு கடைய அம்மாவுடைய சன்னதிய அவங்க வந்து அலங்கரிக்க போறாங்க. நீங்களும் பாருங்க. அந்த நிகழ்ச்சியுமே உங்களுக்கு கூடிய சீக்கிரம் நம்மளுடைய சேனல்ல வரும். எல்லாமே அம்பாளுடைய சித்தம், அவளுடைய அருட்கடாட்சத்தால இது நடந்துட்டு இருக்கு. மிகப்பெரிய பாக்கியம். விளக்கு கடைக்கு வரணும்னு நான் வருஷக்கணக்கா நினைச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிற இடத்துல அழகா விளக்கு கடைக்கு தடவை வரும்போதே பாலா மாதிரி மேக்கப்போட வரக்கூடிய பிள்ளைகளை நான் வரவேற்று, இன்னைக்குதான் அந்த நிகழ்ச்சி நடக்க ஆரம்பிக்குது. தொடர்ந்து நடக்கும், 3 நாள் நடக்கும். நீங்களும் ஈவினிங்ல ஃப்ரீயா இருந்தா வாங்க. இந்த மகாலி அமாவாசை எதுக்கு உங்கள்கிட்ட சொல்லணும் அப்படின்னு நினைச்சேன்னா, முதல்ல மறுநாளே நான் மறந்துடுவேன் அடுத்த வேலைகளை பார்த்துட்டு. அது ஒரு சுயநலம். இன்னொன்று என்னன்னா, பக்தி இருக்கிறவங்களுக்கு அம்பாள் இருக்கிறா. எந்த சிரமமும் இல்லாம நம்ம அது மனப்பக்குவம் அடைய 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 அவ அழைச்சு நம்மளை தொட வச்சு அவ நம்மளை தொட்டு பார்த்து அழகு பார்க்கறான்றத நான் உணர்ந்தேன். இன்னும் நிறைய விஷயங்கள் சேந்தமங்கலத்தை நடந்தது. அதையுமே நான் விரைவில் தனி பதிவாவே கொடுக்குறேன். நன்றி, வணக்கம்.